நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். பரஞ்சோதி மகான் அவர்கள் சுக்கும தேவர்கள் லோகம் என்ற ஒரு கருத்தை மட்டுமல்ல, தன் அனுபவங்களை எழுத்து வடிவாக கொடுத்து சென்றிருக்கின்றார். அவைகளை பற்றி நான் இங்கே தெரிவிப்பதிலே மிக சந்தோஷம் அடைகின்றேன். சுக்கும தேவர்கள் லோகம். இந்த லோகம் 1008 மலருக்கு இப்பால் உள்ளது. ஜோதி சொரூப வெளிச்சமும் அணுக்களின் வெளிச்சமும் ஆகிய இவ்விரு வெளிச்சத்தின் எதிரொலியின் வெளிச்சத்தால் ஒரு பரிசுத்த வெள்ளை கண்ணாடியை தேங்காய் எண்ணெயில் விட்டு எடுத்தால் எப்படி உள்ளதோ அப்படி உள்ளது இவ்வுலகம். இது 1008 மலரை சுற்றி வெகு விஸ்தாரமாக இருக்கின்றது. எல்லா அணுக்களும் காரண லோகத்தை தாண்டி சுக்கும லோகத்திற்கு வந்து தங்கியதன் தன் பின் சரீர லோகத்திற்கு வருகின்றன. இல்லோகத்தில் உள்ளவர்கள் இதுவரை தேகம் எடுத்தவர்களுக்கு தேவர்கள் என்றும், சரீரம் எடுத்த சரீரத்தை விட்டு மெய் மருதியாய் அங்கு போய் உறங்குபவர்களுக்கு நல்லடியார்கள் என்றும் அவரவர் குணத்திற்கு ஏற்றவாறு பெயருண்டு. இதற்கு மோஷ லோகம் என்றும் கூறலாம். இவர்கள் ஒரே குணமுடையவர்களாக சரீர லோகத்தில் சரீரம் எடுக்க ஒரே நோக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இவ்வுலகத்தில் நடக்கும் எல்லா நல் விஷயங்களையும் கிரகித்து கொண்டும் இங்குள்ள நல் அடியார்களின் சொல்லையும் செயலையும் கவனித்து கொண்டும் இருப்பதுடன் சரீர லோகத்தில் உள்ள நல்லடியார்கள் சோக்கும லோகத்திற்கு போய் பேசும்போது அவரவர்கள் பரிசுத்த உடம்புடன் அப்பேச்சை தேவர்கள் கேட்பதுண்டு. இவர்களுடைய சரீரம் வெள்ளை இள நுங்கை நிறமுடையது. இத்தேவர்கள் சில சமயம் சரீர லோகங்களுக்கு நல்ல விஷயங்களை பேசும் இடத்திற்கு வருவதும் உண்டு. இவர்களால் நன்மையை ஒழிய தீமைகள் விளைவதில்லை. சில சூக்கும திருஷ்டிகளும் உள்ளனர். இவர்களை பார்க்கலாம். ஆனால் நான் அடிக்கடி சூக்கும லோகத்திற்கு போய் வருவதை பற்றி சொல்லியிருக்கின்றேன். மேலும் இன்றும் சொல்கின்றேன். நல்ல உல்லாச பரிசுத்த இடங்களில் மனதை எங்கும் செல்லவிடாத நிலையில் இருந்து ஒரே உணர்வோடு கவனிக்கும் சமயத்தில் பக்தியை பற்றி பேசும் இடங்களில் தானே தன் அருளோடு பாடி ததும்பி இருக்கும் பரவச சமயத்தில் இத்தேவர்களுடைய சரீரத்தை பார்க்கலாம். மேலும் நமது மெய் உணர்வாளர்கள் நெற்றிக்கண்ணால் தன் மெய் உணர்வால் மூக்கு நுனியை சுழிமுனையால் பார்த்து பின் பிடரிக்கண் கூச்சம் ஏற்பட்ட பின் மாலை நேரங்களில் இத்தேவர்களை பார்க்கலாம். இவர்களை பார்த்து விட்டதால் நாணம் அடைந்து விட்டதாகாது. ஆனாலும் நல்லறிவும் தவமும் அதிகரிக்கும். தேவர்களுக்கு உலகத்தில் உள்ள நல்லடியார்களின் உதவி மிகுதியாக வேண்டும். மற்ற நூல்களில் இவர்களை பற்றி போற்றி எழுதுவதற்கு தக்க காரணங்கள் உண்டு. மேலும் இவர்கள் அடிக்கடி பார்க்க முடியாது. ஆயினும் இவர்களை பார்க்க வேண்டுமென்று விருப்பமுடையவர்கள் 40 நாள் முயற்சி எடுத்தால் இவர்களை பார்த்து விடலாம். ஆனால் அவ்விருப்பம் உள்ளவர்கள் பார்வைக்குரியவர்களாகவும் அறிவுடையவர்களாகவும் திட சித்தம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு பட்டணத்தை வெகு காலத்திற்கு முன் பார்த்திருந்து பின் போய் அதை பார்த்தால் நீங்கள் எவ்வாறு மகிழ்ச்சி அடைவீர்களோ அதை போன்று ஒரு நல்ல நண்பர் இனத்தார் நல்லடியாரோடு பழகி உங்கள் நட்பும் அன்பும் அதிகமாக இருந்து அவர்களை விட்டு வெகுகாலம் பிரிந்திருந்து பின் பார்த்தால் எவ்வாறு உங்கள் உள்ளம் செழிப்பு உருமோ அதை போன்று நீங்கள் தேவர்களை காணும்போது உணர்வீர்கள். இதனால் நீங்கள் நாணமடைந்து விட்டதாகவோ இவர்களுடைய உருவத்தை கண்டு கடவுளை கண்டு விட்டதாகவோ கருதிவிடக்கூடாது. தான் நேரே கடவுளுடைய ரூபத்தை பார்த்தேன் என்று சொல்லும் ஒரு நல்லடியாரும் பார்த்திட வேண்டும் என்ற நினைப்புடையோரும் நாணம் அடைந்தவரும் அல்ல, நாணத்தை தேடக்கூடியவரும் அல்ல. இவர்களது அறிவு எதிலோ தொக்கிக் கொண்டிருக்கிறது. அது பேரறிவு ஆகாது. இதில் பக்தி உள்ளவர்கள் இப்படி பேசும்போது அதை தடுத்து விடவும் கூடாது. அவருடைய அறிவு வளர்ச்சியுறும் போது பின் அவரே அறிந்து கொள்வார். நாமும் இதே தேவர்களாய் இருந்தும் நம் அறிவிற்கு தெரிந்திருக்கும். இல்லையில் ஏதோ தெரிய போகிறீர்கள். இதுவரையில் நான் எழுதி வந்த இந்த விவரத்தை எப்படி அறிந்து உங்கள் முன் சொல்கிறேன்
என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடைந்திருக்கும் சத்திய மெய்யுணர்வின் சக்தியே மூல காரணம். இந்த மெய்யுணர்வின் பாக்கியத்தை இருக்கின்றீர்கள். ஏதோ கூடிய சீக்கிரம் தெரியவும் போகிறீர்கள். ஆனால் இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் மிக உண்மையிலே இருந்து வருகிறீர்கள். இந்த உண்மை எப்படிப்பட்டதென்று முயற்சியுடன் அறிய மெய்யுணர்வை பாதுகாத்து கொள்ளுங்கள். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.